அனைவருக்கும் வணக்கம். ஸோ மார்னிங் எந்திரிச்சோன்னே பார்த்தீங்கன்னா கை விரல்கள் வந்து ஒரு ஸ்டிஃப்னஸாக இருக்கும். இந்த ஸ்டிஃப்னஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் இருந்துகிட்டே இருக்கும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா டைம் ஆக ஆக அந்த ஸ்டிஃப்னஸ்ஸு ஒரு வலி வந்து குறையிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து என்ன நினைப்போம்னா எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் அப்படின்னு ஸ்கேன் எடுத்துட்டு ஸோ அது விஷயமா தேடிட்டு இருப்போம். ஸோ நம்ம உடம்புல வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நீர் சம்மந்தமான ஒரு விஷயம் வந்து நீரை வந்து பேலன்ஸாக வச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அக்குபஞ்சரில் கிட்னி, யூரினரி பிளாடர் இந்த 2 உறுப்புகளை தான் நம்ம எடுப்போம். ஸோ இந்த விஷயம் இந்த கை வந்து ஸ்டிஃப்னஸாக இருக்குது அப்படின்றது நம்ம உடம்பு என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா நீர் வந்து நம்ம உடம்புல சமநிலையில் இல்லை அப்படின்றது தான் என்ன பண்ணுது நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுது. ஸோ அக்குபஞ்சரில் நீங்கள் என்ன பண்ணலான்னா கிட்னி, யூரினரி பிளாடர் இந்த 2 உறுப்புகளுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது படிப்படியாக நான் சொன்ன அந்த ஒரு ஸ்டிஃப்னஸ், விரல்களில் வலி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாகவே நீங்கள் டிஃப்ரெண்ட் என்ன ஃபீல் பண்ணலான்னா யூரின் வந்து எக்ஸஸாக போகிறது, கம்மியாக போகிறது, அதிகமான ஸ்வெட்டிங் இருக்குது, ஸ்வெட்டிங் வந்து கம்மியாகிறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு காட்டிகிட்டே இருக்கும். அதுக்கு பிறகும் தான் உங்களுக்கு வந்து இந்த ஒரு விரல்களில் வந்து ஸ்டிஃப்னஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து காட்டும். இதெல்லாம் நம்ம உறுப்பு என்ன பண்ணுது, நான் சஃபர் ஆகிட்டுருக்கேன்றதை இண்டிகேட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ நீங்கள் அக்குபஞ்சரில் யூரினரி பிளாடர் அண்ட் கிட்னி 2 உறுப்புகளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது படிப்படியாக இந்த நான் சொன்ன விஷயங்கள்லாம் வந்து குறையிறத நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.